பணத்தை எண்ணி பார்த்துட்டே கையெழுத்து போடுங்க. பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆள் நான் இல்லை சார். சேச்சே, அப்படி இல்லை சார். சினிமாங்கிறது பல கோடி ரூபா சம்மந்தப்பட்ட விஷயம். இங்கே நிறைய விஷயங்கள் பேப்பர்ஸ் இல்லாமல் பண்ணாலும் சில விஷயங்கள் லீகலாக தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் இந்த அக்ரிமெண்ட். அதான் சாரே சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன பார்த்துட்டா போகுது. என்ன சார் கதைன்னு பிரதர் பேர் போட வேண்டிய இடத்துல ஒன்னத்தையுமே காணா? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. மூலக்கதைன்னு இவர் பேர் நிச்சயமா போடுவோம். எது போஸ்டர்ல மூலையில ஓரமா போடுவீங்களே அதானே? நான் சொல்லல, இவங்கெல்லாம் இன்னும் மாறவே இல்லைன்னு. தம்பி அவசரப்படாதீங்க. ஒரு படத்தோட கதை உரிமை இன்னைக்கு ஹீரோவை விட ரொம்ப முக்கியம். அது ஒரு ப்ரொடியூசர் கிட்ட டைரக்டர் சேஃபா இருக்குது நல்லது. ஓ, இது உங்க டைரக்டருக்கு தெரியுமா? நல்லா கேட்டீங்க போங்க. டைரக்டர் சொல்லி தானே இந்த அக்ரிமெண்ட்டே போடுறோம். அக்ரிமெண்ட் போடல சார், எங்க தலையில கல்ல போடுறீங்க சார். ஸ்டோரி ரைட்டர்ஸ்க்கு இங்கே தனியாக மார்க்கெட் எதுவும் இல்லை. ஆனால் உங்கள் கதையை வேல்யூ பண்ணி இவ்வளோ பணம் கொடுக்குறோன்னா ஒரு ரைட்டரை ஒழுங்காக ஹானர் பண்ண எங்கள் டைரக்டர் சொன்னதுனால தான். என்ன சார் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்? டைரக்டருக்காக கதையை மட்டும் இல்லை, உயிரையும் கொடுப்பேன் சார். அவசரப்படாது சார். உங்கள் பணம் இந்த ரைட்டர் உங்கள் டைரக்டர் ஹானர் பண்ணேன்னு சொன்னேன். கொஞ்சம் நிறுத்துங்க. கரைச்சிடாத. உன்ற வேலையை பாடுறேன். செமையா இருக்கிற சரியான சரக்குடா. சரியான தேட்டர் சௌரியமா இருக்குல்ல. டேய், இங்க என்னடா பண்றீங்க? யாரா நீங்க? டேய், நிறுத்து. அப்புறமா எங்களை கேள்வி கேளு. அட்ரா அடி. ஏன் நிறுத்திட்ட? நீ டைரக்டர் ஆகிட்டன்ற நியூஸை பேப்பரில் படித்த உடனே உங்கள் அப்பாவால் சந்தோஷம் தாங்க முடியல. அந்த சந்தோஷத்தை வெளியே காட்டிக்காமல் மனசுக்குள்ளே அவஸ்தைப்பட்டு அன்றைக்கி நைட்டு நெஞ்சு வலி வந்துருச்சு. நீ தேட்டரை காப்பாற்ற அனுப்பின 5 லட்சம் உங்கள் அப்பா உசுரை தான் காப்பாற்று. அதுக்காக நான் கோயில் மாதிரி வச்சிருந்த தேட்டர் இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களடா.
டேய் நான் எனக்காக பண்ணலடா, கொஞ்சம் இவங்களை யோசிச்சு பாடுறா. ஓட்டின படத்தையே ஓட்டிக்கிட்டு கீழ்ச்சிக்கிட்டே இவங்க பொண்டாட்டி புள்ளிகளை என்னடா மிச்சம் வச்சிருக்க? நீ நல்லவன் தான், ஆனால் ஒரு விஷயம் உனக்கு புரிய மாட்டுது. நல்லதுக்கெல்லாம் காலம் இல்லடா. போஸ்டர் ஓட்டல விளம்பரம் பண்ணல, ஆனால் கூட்டத்தை பார்த்தல. இந்த கலெக்ஷனு இதாண்டா யதார்த்தம். ஓட்டுறது ஒன்று, தேட்டர் கூட்டுறது ஒன்று தான். சார், அம்மா இது உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்னம்மா? பொண்ணு போட்டோ அனுப்பிச்சேன், பாத்தியா? பார்த்தேன். ஆள் எப்படி இருக்கா சொல்லு. நல்லா இருக்கா? இப்படி சொன்னா எப்படிடா? பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா உனக்கு? என் கல்யாணத்துக்கு இப்போ என்னம்மா அவசரம்? அதுக்கு இல்லடா, வர ஆவணிக்குள்ள உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஜாதகத்துல இருக்கு. இல்லைன்னா கல்யாணமே நடக்காதா? சொன்ன புரிஞ்சுக்க, உங்க 2 பேருக்கும் ஜாதக பொருத்தம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. பத்தாததுக்கு அந்த பொண்ணு குடும்பம் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க. என்னம்மா சொல்ற? சின்ன வயசுல அவங்க வீட்டுக்கு நீயே பல தடவை வந்திருக்கடா. அவங்களுக்கு கோயம்புத்தூர் தான், நம்ம வீடு பக்கம் தான் அவங்களுக்கு வீடு. பொண்ணு நல்லா பாரு. என்னடா எதுவும் சொல்லாம இருக்க? மௌனம் சம்மதம்னு அர்த்தம். நினைச்சேன், பொண்ணு முகத்தை பார்த்தா வேண்டான்னு சொல்ல மனசு வருமா? சினிமாவில் நான் பார்க்காத பொண்ணுங்களா? நான் ஓகேன்னு சொன்னதுக்கு காரணம் பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்குன்னு தான். ஏய், என்னடா அநியாயமா இருக்கு? அந்த குமார் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா? கடைசியில் உன் லவ் விஷயத்துல இப்படி பொண்ணோட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. என்ன பார்க்குற? நீ உண்மையிலே அந்த பொண்ணை லவ் பண்ணியிருந்தீன்னா அவன் கேரக்டரை பற்றி எடுத்து சொல்லி அந்த பொண்ணை காப்பாற்று. நீ படம் பண்ண வேண்டிய கதையை ஏமாற்றி வாங்கினவன் தானே அவன். இல்லைன்னா அவனை மாதிரி நீ ஏன் அவனை விட பெரிய டைரக்டராகவே ஆயிருப்ப. நான் ஒரு நிமிஷம் காயத்ரியை பார்க்கணும். இப்பதான் அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாண சம்பந்தம் பேசி முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல தம்பி கவலைப்படாதீங்க, நிச்சயம் நான் அது குறுக்க நிற்க மாட்டேன். இல்ல தம்பி, சரி வர. காயத்ரி மேலதான் இருக்கா, போய் பாருங்க. கோபம் குறையலன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் எதுக்கு வந்திருக்கேன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் வீட்டில் பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ சந்தோஷமாக இருக்கணும். உன்னால் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக இருக்க முடியுமா? அதை முதல்ல சொல்லு. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீ தான். போய் நீ எதையும் மறக்கல. இல்லை, மறந்துட்டேன். நீ போய் சொல்கிற. சென்னையில் நான் உன்னை சந்தித்த ஒவ்வொரு தடவையும் நீ என்னை தேடி தவிச்சதை நான் பார்த்தேன். நீ என்ன பார்க்கல, ஆனால் நான் உன்னை பார்த்தேன். உன் கண்ணை பார்த்தேன்.
நிமிஷம் வரைக்கும் என்னால் உன்னை மறக்க முடியல. ஆனால் இப்போ நான் மறந்தே ஆகணும். ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறது என் நண்பனை. அன்னைக்கு காதலா லட்சியமான் வந்தப்ப நீ நம்ம காதலை தூக்கி எறிஞ்ச. அப்போ எனக்கு வலிக்கல, ஆனா இப்ப வலிக்குது. உனக்கு காதலை விட, லட்சியத்தை விட, எல்லாத்தையும் விட உன் நட்பு தான் முக்கியமா போச்சுல? இல்ல காயத்ரி. கெட் லாஸ்ட். சார் உள்ள கூப்பிடுறாங்க. சார். வாங்க. நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸை கவர்மெண்ட்டே தள்ளுபடி பண்ணிருச்சு. தியேட்டரை திரும்ப நடத்தலாம்னு சொல்லி உங்களுக்கு ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. இந்தாங்க, சந்தோஷம் தானே? வருமானத்தை பெருசாக நினைக்காம ஜனங்களுக்காக நீங்கள் தியேட்டர் ரன் பண்ணதுனால உங்கள் கேஸை ஸ்பெஷலாக கன்சிடர் பண்ணி கவர்மெண்ட்டில் ஃபேவர் பண்ணியிருக்காங்க. என்னடா யோசிக்கிற? நீ பிறந்து வளர்ந்த ஊர் இத்தனை வருஷத்தில் எப்படி மாறி போச்சுன்னு பார்க்குறியா? எஸ் டேட், ஐ மிஸ்ட் எவ்ரிதிங். இல்லைடா, யூ அச்சீவ்ட் எவ்ரிதிங். எல்லாரையும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோன்னு நினைக்கிறேன். Hi, I'm Madan Kumar.